டீகோட் த வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி டீகோட் செய்ய இருக்கிறோம். ட்ரம்ப் டாரிஃப், இதுதான் உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. ஒரு ட்ரேட் வார், வர்த்தக போரை தொடங்கி இருக்கிறாரா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படிங்கிற கேள்வியோடு அனைத்து நாடுகளுமே பல்வேறு கவலைகளை வெளிப்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். இந்த நிலையில் தங்கம் விலையில் தொடங்கி பல்வேறு நிலைகளில் மாற்றங்களை உலக நாடுகள் சந்தித்து கொண்டிருக்கின்றன. பங்கு சந்தையில் ஒரு பெரிய அளவுக்கான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இவற்றுக்கெல்லாம் காரணமாக இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் இருக்கிறதா, அல்லது உலகம் இன்னொரு ரெசஷனை நோக்கி போகக்கூடிய சூழலாக இருக்கிறதா என்று பல கேள்விகளோடு இருக்கக்கூடிய சூழலில் தான் இரண்டு முக்கியமான விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். திரு PR சுந்தர், பங்குச்சந்தை நிபுணர், அதே போல திரு சோம வல்லியப்பன், நிதி ஆலோசனைகளை தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடியவர்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு வல்லியப்பன் அவர்கள்ட்டே தொடங்குகிறேன். இப்போ நாளையிலிருந்து அவருடைய அந்த டாரிஃப் அப்படிங்கிறது எக்ஸிக்யூஷனில் வருது. ஏப்ரல் 9 நடைமுறைப்படுத்துவோம்னு அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த அறிவிப்புக்கு பிறகு பல இடங்கள்ல இருந்தும் பல துறைகள் சார்ந்தும் பல கேள்விகளும் கவலைகளும் இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக தங்கம் இப்போ விலை இறங்குறது அல்லது ஏறுறது, இப்போ ஒரு நிபுணர் சொல்கிறார் 38% வரைக்கும் தங்கத்தினுடைய விலை குறையும் அப்படின்லாம் சொல்லக்கூடியதை எப்படி நம்ம அணுக வேண்டியிருக்குன்னு பார்க்குறீங்க? அதிபர் ட்ரம்ப் அவர் தேர்தலில் ஜெயிக்கிறதுலேருந்து அதற்கு பிறகு அவர் பதவியேற்றது, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸு, டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டாரிஃபை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகிற அப்பு, இது எல்லாமே வர 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 உலகத்தினுடைய ஒரு நிச்சயத்தன்மையை குறைத்து கொண்டே வருகிறது. உலகத்தில் இருக்கிற ஒரு அமைதியை குறைத்து கொண்டே வருகிறது. நான் ஒரு முறை நினச்சது வேறு எந்த அதிபருடைய தேர்ந்தெடுப்பும் இவ்வளோ பெரிய கலகத்தை உலகத்தில் உண்டாக்கவில்லை. ஒரு பெரிய கலகத்தை உண்டாக்கியிருக்கார். இப்போது சிங்கப்பூரினுடைய அதிபர் பேசுகிறது, ஜப்பானில் இருக்கவங்க பேசுகிறது, அவருக்கு நேச நாடுகளாக இருந்த நாடுகள், பொதுவாக இருந்த நாடுகள், எல்லா நாடுகள்லேயும் ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை உண்டாக்கியிருக்கார் அவர். சரி, இவர் நிறைய பேசுவார், செய்ய மாட்டார் என்று தான் ஒரு சாரார் நினச்சது. ஆனால் இவர் செயல்படுத்துகிற அளவுக்கு போகிறார். இது சாத்தியமா? இது அவர்களுடைய நாட்டிலே ரொம்ப பிரச்சனைகள் வருமே, இதையெல்லாம் ஒரு செய்வாரா? எதனால் சாத்தியமான்ற கேள்வி எழுப்புறீங்க? இல்லை, இப்போ ஒரு 54% உயர்வு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, சாதாரணமாக ஒரு 100 ரூபாய் பொருள் 150 ரூபாய் உள்ளே வர்ற போது அப்படின்னா, ஒன்று அதை ஏற்றுமதி செய்கிறவர் அதை தாங்கி கொள்ள வேண்டும், அல்லது அதை இறக்குமதி செய்கிறவர் தாங்கிக்கணும். 2 பேரும் மாட்டேன்ட்டாங்கன்னா அதை பயன்படுத்துகிறவர் தாங்கிக்கணும். யார் தாங்கி கொண்டாலும் 30-50% எல்லாம் ஒரு மார்க்கெட்டே கிடையாது. அது ஒரு பொருளினுடைய நுகர்வை குறைச்சிடும், பெரிய குழப்பங்களை உண்டாக்கும். எப்படி நான் கூட நினச்சேன், இவர் இதை ஒரு 2027 முதல் நான் செய்ய போகிறேன், அதற்குள் நீங்கள்லாம் இப்படி மாறிக்கொள்ள வேண்டும், அமெரிக்காவுக்கும் முதலீட்டை நகர்த்துங்கள், உங்களுடைய உற்பத்தியை துவக்குங்கள், எங்கள் ஆட்களை எடுங்கள்னு ஒரு கெடு கொடுத்தாருன்னா நாடுகளால் செய்ய முடியும். ஏப்ரல் 5 செய்வேன், ஏப்ரல் 9 செய்வேன்னா இது என்ன ஒரு பக்கத்தை புரட்டுவது போன்றதா, ஒரு கிளிக்கில் பண்ணுற நெட் டிரான்ஸ்ஃபரா, ஒரு மேனுஃபேக்சரிங்கை மூவ் பண்ணுறதெல்லாம்? ஆக என்ன செய்கிறார் என்று புரியவில்லை. அதனால் உலகம் இன்னும் ஒரு தெளிவற்ற நிலையில் தான் இருக்கிறாங்க. அவர் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா முதன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய பரப்புரையில் சொன்னார். அதுக்கான செயல் திட்டம் அப்படிங்கிறாரு. ஒரு பக்கம் என்னென்னா, எங்களோட மார்க்கெட்டை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, எங்ககிட்டேருந்து மொத்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு அவர் சொல்கிறார். ஐரோப்பிய நாடுகளுக்கோ சீனாவுக்கோ அல்லது மற்ற நாடுகளுக்கோ அவர் சொல்கிறது. அப்போ இறக்குமதி வரியை நான் உயர்த்துகிறேன்னு ஒரு நாடு சொல்லத்தானே செய்யும். அவங்களுக்கான வரி வருவாய் அப்படின்னு நியாயம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஓகே, அவர் சொல்கிறார், பெரும்பாலான நாடுகள் எங்களிடம் நீங்கள் நிறைய எங்கள் பொருளை வாங்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வரி போடுறீங்க, அதெல்லாம் அவர் காமிக்கிற டேட்டாவெல்லாம் கரெக்டு. நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் வரி போடுறீங்க, நீங்கள் ரொம்ப குறைவாக எனக்கு கொடுத்து பல ஆண்டுகள், அதுவும் உண்மை. இப்போ என்னென்னா, இதை எவ்வளவு கால அவகாசத்தில் செய்ய முடியும்? அதுதான் இப்போ அவர் பண்ணுறது. என்னென்னா, அவர் கொடுக்குற நெருக்கடி உடனடியாக பெரிய அளவுகளில், ரெண்டுமே சிரமம். பெரிய அளவுகளில் போகக்கூடாது, அவர் கிராஜுவலாக போகணும். உடனடியாக செய்யக்கூடாது, கிராஜுவலாக செய்யணும். இது ரெண்டும் செஞ்சால் அமெரிக்கா ஃபஸ்ட்டுக்கு அவருக்கு நியாயம் இருக்கிறது. அப்புறம் வேர்ல்டு ட்ரேடெல்லாம் ஏற்கனவே அக்ரிமெண்ட்டெல்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஒரு சர்வாதிகாரியாக, இன்னும் கேட்டால் ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் வச்சுக்கின குரங்கு மாதிரி தான் இருக்குது. இது அமெரிக்கர்களை தான் முதல்ல பாதிக்கும். ஓகே, இது அவர்களுக்கு பொருள் கிடைக்காது, அவர்களுக்கு விலைவாசி கூடிவிடும், அவர்கள் தான் கலகம் செஞ்சு இதை நிறுத்தணும். அந்த விதத்தில் இப்போ தங்கமும் ஒரு தடுமாற்றத்தில் இருக்குது. தங்கம் எப்பொழுதெல்லாம் உலகம் குழப்பத்தில் வர்றது, நீங்கள் கேட்கறதுனால தங்கத்தையும் சேர்த்து சொல்கிறேன். சாமானியர்கள் அல்லது எளிய மக்களுடைய கவலையும் அதுவாக தான் இருக்கும். அதனால கவலையும் இருக்குது, ஒரு நட்பாசையும் உண்டாக்கிட்டாங்க. இப்போ ஒரு நீங்கள் சொன்னது மாதிரி 38% இறங்கும் என்கிற ஒரு ஆசையை உண்டாக்கிட்டாங்க. தங்கம் ஒரு தட்டு தராசில் வச்சோம்னா ஆபத்துங்கிறத இன்னொரு தட்டில் வைக்கணும்.
உலகத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மை அதிகமாகிற போது தங்கம் வந்து மதிப்பு கூடிடும். இப்போது நிச்சயமற்ற தன்மையினுடைய உச்சத்தில் இருக்கிற போது தங்கம் இறங்கும் என்று சிலர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு காரணம் இருக்குது. ஏன்னா இவர் தங்கத்தின் மீது டேரிஃப் போடுவார், அதனால தங்கம் ஃபிசிக்கலாக கிடைக்காது, உள்ளே வராது என்கிற ஒரு அச்சம் இருந்தது. இவர் டேரிஃப் போடலை என்பதால் அங்கே போயிருந்த எக்ஸசிவ் ஸ்பெக்குலேட்டிவ் மணி இஸ் அன்வைண்டிங். ஓகே, நீங்கள் வந்து நிறைய இது ரொம்ப ஏறப்போவதாக்கும் சொல்லி ஸ்பெக்குலேட்டிவ் மணி உள்ளே போய் உட்காந்து தங்கத்தை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெக்குலேட்டிவ் மணியால் லாங் டேர்ம் நிற்க முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் மணியால் நிற்க முடியும். ஸ்பெக்குலேட்டிவ் மணிக்கு ஒரு டைம் இருக்குது, ஒரு அவ்வளோதான் நிற்க முடியும், தாங்க முடியும். ஏன்னா அது காஸ்ட், இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இருக்குது. அவங்க அன்வைண்ட் பண்ணுறதுனால ஒரு ஸ்லைட் ரிலாக்ஸேஷன் தான் நான் நினைக்கிறேன். இப்போ தங்கம் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடு கிடையாதா? ஏன்னா பொதுவாக இப்போ எளிய மக்கள் நினைக்கிறது அல்லது சாமானியர்கள் நினைக்கிறது வந்து தங்கம் ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. முதலீட்டுல 2 குணம் இருக்குது. ஒன்று வந்து அதனுடைய அடிப்படை பணத்தையே இழந்துடுறது, கேபிட்டலே லூஸ் ஆகிடுறது. அது தங்கத்தில் கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு ஸ்டாக் முதலீட்டுக்கு பங்கம் வராது, முதலீட்டுக்கு பங்கம் வராது. ஆனால் அது வளர்ச்சி கொடுக்குமானா ஸ்டாக் வளர்ச்சி கொடுக்கலாம், எஃப்டி வளர்ச்சி கொடுக்கலாம், தங்கம் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். அந்த விதத்தில் ஒரு முதலீட்டு அம்சத்தில் ஒரு அம்சம் அதுக்கு ஸ்ட்ராங்கு, லிக்விடிட்டியும் ஸ்ட்ராங்கு. பட் இன்கம்ங்கிறது நாட் சர்டன். சமீபத்தில் அது ஒரு ரொம்ப வேகமாக ஏறி இருக்கிறதுனால அதை தப்பிதமாக கற்பிதம் பண்ணிக்கிட்டு அது எப்பயுமே ஏறும் என்று நினைக்கிறார்கள். இந்திய குடும்பங்களில் நகைகள் வாங்குறது அல்லது தங்கத்தை வச்சிருக்கிறதுங்கிறது எப்பயுமே இயல்பாக இருக்கணும். ஏன்னா அது ஒரு முதலீடு என்பதாக பார்க்கப்படும். மினிமம் கேரண்டி அல்லது நம்மகிட்ட ஒரு பாதுகாப்புக்கு நம்மகிட்ட ஒரு இது இருக்குது அப்படின்னு. ஆனால் அது வந்து ஒரு முதலீடாக மட்டும் இருக்கும், அது ஒரு ப்ராஃபிட்டாக பார்க்க முடியாதுங்கிறீங்களா? ப்ராஃபிட் இப்போ சமீபத்தில் ரொம்ப கிடச்சிருக்கு. கடந்த ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையை விட கூட கொடுத்துருக்கு. ஆனால் அது ஒரு இப்படித்தான் என்று ஒரு ஃபிக்ஸட் இன்கம் கிடையாது. அதில் ஃபிக்ஸட் இன்கம் கிடையாது, சூப்பர்லேட்டிவ் இன்கம் எப்பயாவது வரும். அது ரைட், பேசலாம் சார். திரு சுந்தர் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தங்கத்தோட விலை வீழ்ச்சி அடையும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இவரோட அறிவிப்புக்கு பிறகு ஒவ்வொரு நாள்லையும் பெரிய வீழ்ச்சி இல்லைனாலும் தங்க விலை ஏறல, குறையுது அப்படிங்கிற ஒரு இடத்த பார்க்கும்போது அப்போ 38% வீழ்ச்சிங்கிறது நம்பக்கூடிய இடத்துக்கு மக்கள் வந்துடுறாங்க. அதை எப்படி பார்க்கணும்? உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். 2020 கொரோனா வைரஸ் வந்தது. அப்போது தங்கம் எல்லாம் ஏறிச்சு. இப்போ சார் சொன்ன மாதிரி உலகத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவும்போது, பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது தங்கத்தோட விலை ஏறும். அப்போ ஏறும்போது பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றவங்க தங்கம் விலை அடுத்த ஓராண்டில் ஒரு அவுன்ஸுக்கு $3000 போகும் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டேன். தங்கம் விலை கண்டிப்பாக அடுத்த ஓராண்டில் $3000 போகாது, பார்ப்போம், பேங்க் ஆஃப் அமெரிக்கா சரியா, பிஆர் சுந்தர் சரியா அப்படின்னு போனேன். அடுத்த ஓராண்டில் அது $3000 இல்லை, $2000 கூட தாண்டலை. ஸோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க அதுக்கு உண்டான காரண காரியங்கள் சொல்லணும். எப்படி ஒருத்தர் திடீர்னு வந்து 38ன்றாரு, 40 இல்லை 35 இல்லை, கரெக்டாக 38ன்னு அதை வச்சு சொல்கிறாரு. ஸோ அவர் சொன்ன காரணம் என்னென்னா, கடந்த ஓராண்டில் தங்கம் விலை வந்து ஓரளவு நல்லா ஏறிடுச்சு, அதனால் இப்போ சுரங்கத்திலேருந்து தங்கத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு கிணத்துல தண்ணி இருக்குது, ஒரு 5 அடி ஆழத்தில் இருக்குதுன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு 50 அடி ஆழத்தில் இருந்துன்னா கொஞ்சம் மெனக்கடணும். ஆமாம். அதே போல் தங்கம் வந்து பூமியை தோண்டும் போது 10 அடி ஆழத்தில் இருந்துன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு 50 அடியில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வரும், அது கொஞ்சம் செலவு கூடுதலாகும். இப்போ தங்கத்தோட விலை அதிகமாக ஏறி இருக்கிறதுனால அங்கே கூடுதலாக செலவானாலும் பரவாயில்ல, அதேமாரி நமக்கு லாபம் வரும். ஓகே, அப்படின்னு தங்கம் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகும், அதனால் விலை குறையும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ பொதுவாக வந்து தங்கத்தினுடைய விலையும் அவங்க ப்ரொடக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஒரு உலகத்தில் வந்து புதுசாக வெட்டி எடுக்கப்படுகின்ற தங்கத்தை விட இங்கே ஏற்கனவே இருக்கிற தங்கம், உழல்ற தங்கம் தான் அதிகம். சார் சொன்ன மாதிரி மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார சூழ்நிலை. பொருளாதாரம் எப்பெல்லாம் வந்து அடி வாங்குதோ அப்போல்லாம் வந்து தங்கம் விலை ஏறும், இறங்காது. ஓ சரி, இல்லைங்களா? ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது அந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. நிச்சயமா அவங்க என்ன பண்ணுவாங்க, வங்கியில் வந்து வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2008 கொரோனா வைரஸ், லீமன் பிரதர் கொலாப்ஸு. அப்போ அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் 0 கொண்டு வந்தாங்க. திரும்ப 2020 கொரோனா வைரஸ், அப்போ வட்டி விகிதங்களை 0 கொண்டு வந்தாங்க. ஸோ வட்டி விகிதங்கள் ரொம்ப குறைஞ்சதுன்னா ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்,
சேமிக்கிற இதை விட கொஞ்சம் செலவு பண்ணலாம்னு தோணும். ஸோ இது ஒரு பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு வேலை அது. அப்போ என்ன தோணும்னா மக்களுக்கு, நான் பணத்தை பேங்க்கில் வைப்பு நிதியில் வச்சா எனக்கு 0% ரிட்டர்ன் தான் வருது, கோல்டில் போட்டால் 2%ஆவது ஏறாதா அப்படின்ற லாஜிக்கில் பணம் வந்து தங்கத்தை நோக்கி நகரும். ஸோ காலகாலமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உலக பொருளாதாரம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்து எப்போல்லாம் வந்து பொருளாதாரம் ஒரு சீரழிவு, அதாவது ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும், அப்போல்லாம் தங்கம் விலை ஏறி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு காலத்துக்கு ஒரே விலையில் தான் இருந்தது. அது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அந்த விலையை நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. அந்த 500 வருஷத்தில் நடுவில் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கொஞ்சம் விலை ஏறிச்சு. அது வந்து நெப்போலியன் வார் அந்த பீரியட். ஸோ வார் வரும்போது கொஞ்சம் ஏறும். அதுக்கப்புறம் 1971 தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் இதுக்கு மேலே விலையை நிர்ணயம் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து மார்க்கெட் ஃபோர்ஸுக்கு நாங்கள் விட்டுறோம். மார்க்கெட் டிட்டர்மைன், மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து ஏறட்டும் இறங்கணும்னு விட்டுட்டாங்க. 1971 1980 வரைக்கும் அந்த தங்கத்தோட விலை நிலையாக இருந்தது. 1980 என்ன ஆச்சுனாக்கா, ஈரான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, அது வந்து ஒரு அரசராட்சி. அங்கே வந்து அயதுல்லா கொமைனின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு புரட்சி பண்ணார், அரசருக்கு எதிராக புரட்சி பண்ணார். இந்த புரட்சியை வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிட்டு அந்த நாட்டில் இருக்கிற ஆயில் ரிஃபைனரி எல்லாமே இந்த புரட்சியாளர்கள் கையில் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆயில் வந்து எதையும் நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண அலோவ் பண்ண மாட்டோம், ஏன்னா அதை அலோவ் பண்ணால் அந்த காசு வந்து அரசருக்கு போகும்ட்டு. அதே போல் அது செங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வழியாக தான் மற்ற நாடுகளே வந்து அது வழியாக தான் வந்து குரூட் ஆயிலெலாம் அனுப்புவாங்க. அது எல்லாமே தடுத்து ஒரு பெரிய கலாட்டா பண்ணாங்க. இதனால் 1980 உலகம் முழுக்க ஒரு ஆயில் கிரைசிஸ் வந்தது. அப்போது 6 மாதத்தில் தங்கத்தோட விலை 4 மடங்கு ஏறிச்சு. 71 80 வரைக்கும் ஏறாத தங்கம் 1980 6 மாதத்தில் 4 சூழலோ இல்லை கிரைசிஸோ வரும்போதெல்லாம் தங்கத்தோட விலை கூடும் அப்படிங்க. ஆமாம். அதுக்கப்புறம் 1980 2007 வரைக்கும் ஓரளவுக்கு நிலையாக இருந்தது. 2008 இந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா 2008 2013 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை 5 மடங்கு ஏறிச்சு. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்துடுச்சு, பொருளாதாரம் அடி வாங்குது அப்படின்னா அங்கே வட்டி விகிதங்கள்லாம் 0 கொண்டு போனாங்க, அதனால் ஏறிச்சு. அதுக்கப்புறம் 2013 அந்த அமெரிக்காவுடைய மத்திய ரிசர்வ் வங்கி சேர்மன், அவர் பேர் பென் பெர்னாக்கி, அவர் என்ன சொன்னார், வட்டி விகிதங்கள்லாம் ரொம்ப 0 கொண்டு வந்துட்டோம், 5 வருஷம் ஆகிப்போச்சு, இதுக்கு மேலே நாங்கள் வட்டி விகிதங்களை ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து டேப்பர் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா வரும். அவர் அனௌன்ஸ் பண்ண உடனே வட்டி விகிதம் ஏறுதுன்ன உடனே ஒரே நாளில் தங்கம் 10% இறங்கிச்சு. அது வந்து செப்டம்பர் மாதம் 2013. அது வந்து டேப்பர் டேண்ட்ரம். ஸோ இதுலேருந்து அடிப்படையில் என்ன சொல்ல, இப்போ இந்த ட்ரம்ப் டாரிஃப் இந்த காலகட்டம் இருக்குல்ல, இது அப்படியான ஒரு சூழலாக இருக்குதா, ஒரு போர் சூழல் மாதிரியோ இல்லை பொருளாதார நெருக்கடி மாதிரியோ? ஏன்னா இது ட்ரேட் வார்ன்னு தான் எல்லாரும் மீன் பண்ணுறாங்க, ஒரு பொருளாதார ரீதியான ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கும்போது, அப்போ இன்னைக்கு சூழலில் தங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பொருத்தி பார்க்கணும். ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் சொல்கிறீங்க, அப்போ இப்போவும் அப்போ கூடத்தானே செய்யணும்? கண்டிப்பாக கூட தான் செய்யும். கடந்த ஓராண்டில் பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தைகள் ஒரு கிட்டத்தட்ட 4 அல்லது 5% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. ஆனால் அந்த கடந்த ஓராண்டில் தங்கம் வந்து 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ தங்கம் வந்து அதிகமாக தான் இருக்கும். தங்கம் வந்து இறங்குவதற்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது. ஓகே. ஆனால் இதே நேரத்தில் சரி சார், இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 8500 இருந்தது கிராமு, இப்போ 8200 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சின்ன சின்ன மாறுதல்கள் வந்து வரும். ஏன்னு சொன்னால் இந்தியாவில் தங்கத்தினுடைய விலை 3 காரணங்களால் நிர்ணயிக்கப்படுது. ஒன்று, உலக சந்தையில் தங்கத்துடைய விலை US டாலரில் ட்ரேட் நடக்கிறது. 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பு அகெயின்ஸ்ட் US டாலர். 3வது, இந்திய அரசாங்கத்தினுடைய இம்போர்ட் டியூட்டி. ஸோ இப்போ இந்த டியூட்டின்றது அடிக்கடி மாறாது. ஆனால் போன வருஷம் வந்து 15%லேருந்து 6% குறைச்சாங்க. ஸோ டியூட்டி ஏறாது. ஸோ உலக சந்தையில் கோல்டு விலை ஏறும் இறங்கும் இந்த இந்திய ரூபாய். இப்போ இந்த ட்ரம்ப்பினுடைய இந்த ட்ரேட் வார்னால அமெரிக்கன் டாலருடைய மதிப்பு இறங்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4%
அமெரிக்கன் டாலருக்கு அகைன்ஸ்டாக இந்தியன் ருப்பி அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஓகே. அதனால் அந்த 4% தான் இங்கே குறைஞ்சிருக்க தவிர அந்த தங்கத்துடைய விலை குறைப்புக்கு காரணம் வந்து அமெரிக்க டாலருடைய விலை மதிப்பு குறையிறதுனால. மதிப்பு குறைஞ்சது தான். ஓகே. ஸோ அதனால் வந்து அது ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து குறையிறதும் நின்றும், அதுக்கு மேலே ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடையாது இருக்காது. நீங்கள் அந்த 38% உடன்படலையா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஓகே. 38%லாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தங்கத்தோட விலை, அதாவது நீங்கள் வந்து இன்னொன்று பார்க்கணும். யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து யூஎஸில் சொல்கிறாரு இல்லைங்களா? ஸோ அவர் அவுன்ஸ் கணக்கில் பேசுகிறாரு. ஆமாம். ஸோ ஒருவேளை அது உண்மையிலே 38% இறங்கி நம்ம கரன்சி 38% டிப்ரிஷியேட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த பயனும் இருக்காது. ஓகே, ரைட். ஆனால் இது வரைக்கும் உலக சரித்திரத்தில் தங்கம் விலை 38% இறங்குனது கிடையாது. ஸோ அது எதுக்காக சொல்லறேன்னாக்கா, சில நேரங்களில் வந்து இப்போ பாருங்க, அந்த நிபுணர் பற்றி யாருக்குமே தெரியாது. நேற்று வரைக்கும் உங்களுக்கும் தெரியல. ஆனால் அவர் யூஎஸ்ல வெல் நோன் பர்சனாக தான் இருந்திருக்காரு, அவரோட குரூப் அதெல்லாம் இருக்குது, அதனால தான் அது பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் அவர் வந்து இந்த தங்கத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. அவர் ஒரு பங்குச்சந்தை சார்ந்த ஒரு நிபுணர். ரைட். ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒரு அதிரடியாக சொல்லிட்டாக்கா அப்பதான் வந்து ஜனங்க எல்லாம் வந்து ஒரு சொல்ல கவன ஈர்ப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் அதை நீங்கள் கவன ஈர்ப்பாக தான் அது செஞ்சிருக்கிறார தவிர தங்கம் வந்து 38% இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட். வல்லையப்பன் சார், இப்போ தங்கத்துக்கு அடுத்தது ஷேர் மார்க்கெட்டையும் எல்லாருமே கவனிக்கிறாங்க சின்ன அளவுலையாவது. அதாவது ட்ரேடிங்கில் இருக்கிறது ஒரு பக்கம், அவங்க எல்லாம் ப்ரொஃபஷ்னலி, இப்போ நீங்கள் உங்களே போன்றவர்கள் இருக்கிறது வேறு. நிறைய பொதுவான ஆளர்களும் இப்போ வந்து ட்ரேடுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு சின்னதாக பங்கு சந்தையில் வரக்கூடிய இடத்துல பெரிய அளவுக்கு சரிவு தான் 6 மாதமாகவே பார்க்குறோம். இப்போ இன்னும் கூடுதலான சரிவை நோக்கி போகுமா? இப்போ அதை எப்படி பார்க்கணும்? இந்த வர்த்தக போருங்கிறது அதில் ஏதாவது இடத்துல அது இம்பேக்ட் பண்ணுதா? அதாவது எது மேலே போகுதோ அது கீழே வரணும். எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல விஷயத்தையோ கெட்ட விஷயத்தையோ அது யூகிக்க ஆரம்பித்த உடனே செயல்பட ஆரம்பிச்சிடும். இட் வில் ஆக்ட் அஸ் சூன் அஸ் இட் இமேஜின்ஸ்னே நான் சொல்கிறேன். இப்போது அமெரிக்காவில் பிரச்சனை வரப்போகுதுன்னா நம்மெல்லாம் வந்த பிறகு தான் நம்புவோம். இப்போ உதாரணத்துக்கு 38% தங்கம் இறங்கும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கோல்டு இடிஎஃப்லையோ அல்லது வேறு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சிலேயோ கோல்டை ஷார்ட் பண்ணுவாங்க நிச்சயமாக தெரிஞ்சதுன்னா, அல்லது கையில் இருக்கிற அவங்களுடைய லாங்கை அன்வைன் பண்ணிடுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து முன்கூட்டியே ஒரு செயல்பட அவசரம் காட்டும். அதனால் இந்தியா நல்லா இருக்குது, சீனா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இந்திய பங்குச்சந்தைக்குள்ளே நிறைய பணம் வந்து இறங்கி பல சமயங்களில் பலரும், நான் ரொம்ப அதிகம் சொல்லலை, பலரும் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் பங்குகள் விலைகள் வந்து அது சம்பாதிக்கிறதுக்கு தகுந்த வேல்யூவேஷனை விட அதிகமாக இருக்குது, இவ்வளோ வேல்யூவேஷன் அதிகம். ஆனால் பங்குச்சந்தை தொடர்ந்து உயர்கிற பொழுது சாதாரண முதலீட்டாளர் மட்டுமில்லை, பெரிய முதலீட்டாளர்களுக்கு அது இறங்கக்கூடுங்கிறதே நினப்பு வரவே வராது. நாம் தவற விட்டுடக்கூடாது ப்ராஃபிட்னு சொல்லி லாங் தான் போவாங்க. அப்படி தொடர்ந்து அவங்க எல்லாம் லாங்லே இருந்த பொழுது எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, மேலே வேகமாக போயிட்டு இருக்க போது வரக்கூடிய பேட் நியூஸ் எல்லாவற்றையும் அது புறந்தள்ளிடும் மார்க்கெட்டு. மார்க்கெட் ஒரு முரட்டு முட்டால் அது என்ன பண்ணுன்னா ஆல் பேட் நியூஸ் இக்னோர் பண்ணும். அப்புறம் வந்து மார்க்கெட் விழுந்துருச்சுன்னா எவ்வளோ நல்ல நியூஸ் வந்தாலும் இக்னோர் பண்ணும். அது எடுத்த முடிவை சரின்னே ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது ஏற்கனவே வேல்யூவேஷன்ஸ் குறைஞ்சிருச்சு, இந்தியாவோட வந்த கார்பரேட் ரிசல்ட்ஸ் குறைஞ்சிருச்சு. இன்னொன்று சீனா பேடுங்கிறத நிலைமை மாறி போய் சீனாவில் நிறைய ஸ்டிமுலஸ்லாம் கொடுத்து அது ரொம்ப கீழே இறங்கிட்டா அப்புறம் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கொரோனா சமயத்தில் விழுந்த அளவு கூட திரும்ப வரவே இல்லை சீனாவினுடைய மெயின் இண்டெக்ஸ் எல்லாம். இந்தியா அதை போல் 3 மடங்கு வந்துருச்சு, இவங்க ஏறவே இல்லை. ஸோ சீன பங்குச்சந்தையில் பங்குகள் வந்து மலிவாக இருக்குது, ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்குது. இந்திய பங்குச்சந்தைகளில் பங்கு விலைகள் உயர்ந்து விட்டது, அது ஸ்ட்ரெச்டு வேல்யூவேஷனில் இருக்குங்கிற போது இது ரெண்டையும் தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய, ரெண்டுலேயும் கால் வைக்கக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார்ஸு இங்கே இருக்கிற பணத்தை எடுத்து அங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்தியாவில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இனிமேல்ட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பழைய மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் நம்பினேன். நானே சில கூட்டங்களில் பேசினேன், பொதுவில் சில பத்திரிகைகளுக்காக பேசுகிற போது. ஆனால் மீண்டும் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸு ஒரு குறுகிய காலத்தில் பெரும்பணத்தை எடுக்கிற பொழுது மற்ற ட்ரேடர்ஸும் அதோட அவங்கள பிக்கி பேக் பண்ணுறாங்க, அவங்க முதுகில் ஏறிக்கிறாங்க. அப்போங்கும்போது இந்திய பங்குச்சந்தை விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோடு சேர்ந்து கார்பரேட் ரிசல்ட்டு பேடாக வந்துருச்சு.
ஸோ இந்த சூழ்நிலை இப்போ ரொம்ப லோயஸ்ட் பாயிண்ட்ல ஆமாம், இப்போ ட்ரம்ப் வந்துட்டார் அடுத்தது. அப்போ 3 காரணங்கள் ஒன்று சேர்ந்துருச்சு. அப்போது நீங்கள் விழுற போது எல்லா கெட்ட செய்தியும் அது எடுத்துக்கும், நல்ல செய்தி எடுத்துக்காதுங்க மாதிரி. இப்போ கெட்ட செய்தி ஒன்று வந்து இந்தியா கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் இனிமேல் தான் வரும். ஓகே. இப்போ வரக்கூடிய ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைச்சதுன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். மழை வரைக்கும் நல்லா இருக்குது. அப்போது அமெரிக்கா ரொம்ப கெட்டு போகாமல் இருந்தால் ஐடியும் தப்பிச்சுக்கிச்சுன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி ஒரு பெஸ்ட்டு பாசிட்டிவ்னா என்னை பொறுத்த வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டே பெஸ்ட்டு பாசிட்டிவ். ஓகே, ரைட். ஹை போகாதோ என்பது போல தெரிகிறது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச அதிகமாக கோல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வங்கிகளோ அல்லது அது மாதிரியான நிறுவனங்களில் ஷேர்ஸ் வாங்குறது அல்லது ஐடி இதெல்லாம் சேஃப் பெட்டிங்காக இருக்கும்னு போவாங்க. இப்போ அதெல்லாமே சேஃப் பெட்டிங்காங்கிற ஒரு கேள்வி வருது. இது எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க சுந்தர்? பொதுவாங்க பங்குகள் வாங்கும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா சைக்ளிக்கல்ஸ், டிஃபென்சிவ்ஸ் அப்படின்னு 2 வகையாக பிரிப்பாங்க. சைக்ளிக்கல்ஸ்னால் பொருளாதாரம் எப்போல்லாம் நல்லா இருக்குதோ அப்போல்லாம் அந்த பங்குகள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், ஸோ நிறைய காசு கிடைக்கும். ஸோ நிறைய காசு கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடு கட்டுவாங்க. ஸோ அதனால் ஸ்டீலு, சிமெண்ட் விலைலாம் ஏறும். ஒரு கார் வாங்குவாங்க, பைக் வாங்குவாங்க. ஸோ கார் சம்மந்தப்பட்ட ஷேர்லாம் ஏறும். ஒரு சினிமாவுக்கு போவாங்க, சினிமா சம்மந்தப்பட்ட ஷேரு, விமான பயணம் கொள்வாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும். அது ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி ஒவ்வொன்றா அதோட தொடர்ச்சியாக. ஆனால் பொருளாதாரம் வந்து சரியில்லை அப்படின்னும்போது பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியை நோக்கி இருக்கும். அப்போ பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியை நோக்கி இருக்கும்போது பொருளாதாரம் சரியில்லைன்னு அர்த்தம் வரும். உங்களுக்கு என்னதான் பொருளாதாரம் சரியில்லைனாலும், பொருளாதாரம் சரி இருந்தால் நீங்கள் கார் வாங்குவீங்க, விமான பயணம் பண்ணுவீங்க. ஆனால் பொருளாதாரம் சரியில்லைனாலுமே நீங்கள் சாப்பிட்றத நிறுத்த முடியாது, மருந்து மாத்திரை வாங்குறத நிறுத்த முடியாது. ஸோ இதனால் வந்து இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பெரும்பாலும் வந்து முதலீடு பண்ணுவாங்க. அதாவது பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கும்போது, எக்கானமி நல்லா இருக்கும்போது வங்கித்துறை, வாகனத்துறை, ரியல் எஸ்டேட், ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. பங்குச்சந்தைகள் மோசமாக இருக்கும்போது, எக்கானமி மோசமாக இருக்கும்போது இந்த மாதிரி மருந்துத்துறை, எஃப்எம்சிஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதிலெல்லாம் முதலீடு பண்ணுவாங்க. இப்போ குறிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுமே வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது அமெரிக்காவுடைய ட்ரம்ப்பினுடைய டேரிஃப்னால அதுவும் இது பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக வந்து பங்குகள் வாங்கும்போது ஸோ அது வந்து ஒரு புல் ரன்னில் இருக்கா அல்லது பேர் ரன்னில் இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எந்த வகையான பங்குகள் வாங்கணும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி டிஃபென்சிவ்ஸ் வாங்கணுமா, சைக்கிளிக்கல்ஸ் வாங்கணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து திங்கக்கிழமை வந்து நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து பெருமளவு இறங்கியிருந்தது. கிட்டத்தட்ட 4% இறங்கியிருந்தது. நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிகள். அந்த 50 கம்பெனியில் 49 கம்பெனிகள் வந்து இறங்கியிருந்தது. ப்ளஸில் இருந்த ஒரே கம்பெனி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூனிலீவர். அது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ். ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது சூழ்நிலை அத்தியாவசிய தேவைகளை இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு எப்போவுமே அது இருந்துட்டு இருக்கும். அந்த டவுனில் இருக்கப்பையும் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். டவுனில் இருக்கும்போது அது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்காது. ஓகே ஓகே. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது. 2008 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் பார்மான்னு ஒரு ஷேர் இருக்குது. அது 12 மடங்கு ஏறிச்சு. கரெக்ட். ஆமாம். ஏன்னா அந்த ஒரு இது இருக்கும். ரைட். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த சமயத்தில். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காலகட்டத்தை எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம்? இது வந்து ஒரு பொருளாதார சமநிலையில் இருக்கிற ஒரு காலமா, அல்லது ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, அல்லது நிறுவனங்கள் கார்ப்பரேட்ஸே காஷியஸாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கா? ஏன்னா இந்த ட்ரேட் வாரை வந்து எல்லாருமே கவனிக்கிறாங்க, எல்லா நாடுகளும் கவனிக்குது. அப்புறம் ஐடி நிறுவனங்களுக்கும் இந்த பாதிப்புகள் வரும் அப்படின்னா ரொம்ப காஷியஸாக இருக்காங்கன்னா இது எந்த அளவுக்கு போகுதுன்னா, இப்போ பணியாளர்கள் அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் டைமு அல்லது இதுக்கான விஷயங்கள் வரைக்குமே பாதிக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கானதாக இருக்குது. அது ரொம்ப அந்த அளவுக்கு திங்க் பண்ணுமா, இல்லை எப்படி இருக்கிற இன்னைய சூழல் எப்படி பார்க்கலாம்? பொருளாதாரம் கண்டிப்பாக ஒரு நல்ல சூழ்நிலையில் இல்லை. அதை என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும். இது ஒரு ரெசெஷன் நோக்கி போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? போகலாம், போகாமலாம் இருக்கலாம். அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம தெருவில் நடந்து போகும்போது நம்மளை ஒரு நாய் துரத்துது. அந்த நாயை விட நம்ம வேகமாக ஓடணும், இல்லைன்னா நம்மளால் உழைக்க முடியாது. அதே போல் ஒரு முதலீடு அப்படின்னு வந்தீங்கன்னா நம்மளை இன்ஃப்ளேஷன்ற நாய் நம்மளை துரத்திக்கின்னு இருக்குது. நீங்கள் பணத்தை வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 7% ரிட்டர்ன் வருமா? இப்போ நீங்கள் பங்குச்சந்தையில் போடுறீங்க,
கடந்த நிதியாண்டில் இந்திய பங்குச்சந்தைகள் 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ அதில் என்ன பெருமை இருக்குது? ஸோ ரிசெஷன் வருமா? ஒருவேளை வராமல் இருக்கலாம். ஓகே. ஆனால் பங்குச்சந்தைகள் இறங்காமல் ஏறவும் ஏறாமல் சார் சொன்ன மாதிரி அப்படியே சைட் வேஸில் இருந்ததுன்னா ஓகே, உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காசு போச்சு. ரைட். இல்லை, இது வந்து ஒன்று. ரெண்டாவது, போன அக்டோபர் மாதம் 2024 நெஸ்ட்லே அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. இந்த மேகி நூடுல்ஸ் வருது இல்லைங்களா, அந்த நிறுவனம் அவங்க ரிசல்ட் கொடுத்தாங்க. அந்த ரிசல்ட் கொடுத்தப்போ அந்த ரிசல்ட்டு சரியில்லை. அப்போ நிருபர்கள்லாம் அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த சிஇஓ கிட்ட. அதுக்கு அந்த சிஇஓ சொல்கிறாரு, கண்டிப்பாக ரிசல்ட் சரியில்லை. இந்தியாவில் நடுத்தர மக்களுடைய அளவு குறைந்து கொண்டு வருகிறது. ஓகே. இதனால தான் எங்களுக்கு ரிசல்ட் சரியில்லை. ஸோ அதை ஒரு நிருபர் வந்து ஒரு அரசியலாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போது நடுத்தர மக்கள் குறையிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நடுத்தர மக்கள்லாம் வந்து நடுத்தரத்துக்கு கீழே போய் கீழ்த்தர மக்களாக போகிறாங்களா அப்படின்னா, அவர் இது அரசியலை நோக்கி கேட்குறாருன்னு தெரிஞ்சிங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நடுத்தர மக்கள் அளவு குறையுது, அதில் இருக்கிறவங்க மேல் தட்டிலையும் போகலாம் கீழ் தட்டிலையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ உண்மை என்னன்னா, ஒரு இதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். நம்ம அரசியல் பக்கம் போக ரெசிஷன் நான் கேட்குறது வந்து இந்தியாவுன்னு நான் குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல. ஏன்னா கடந்த முறை 2008 வந்து ஒரு ரெசிஷன் வந்தபோது கூட இந்திய பொருளாதாரம் தாக்குப்பிடிச்சது. அது வந்து உலக பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையில் நம்ம நிற்க முடிஞ்சுது. வேர்ல்டு வைடு அப்படியான ஒரு ஃபினாமினா வருதா? அது இப்போ நீங்கள் வந்து பங்கு சந்தையிலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகலாம்ல, அப்படியான ஒரு இது இருக்காங்கிறது தான் நான் கேட்குறேன். அதாவது கண்டிப்பாக வந்து நாளைக்கு இது நடக்கும் ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூல் பசங்க வந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து யானைக்கால்னு ஒரு சொல்லுவாங்க. அது ஒரு வியாதி, அது கால் பெருசாக இருக்கும். அவர் வந்து நம்ம சாதாரண கால் அடிச்சாலே நமக்கு வலிக்கும், இவ்வளோ பெரிய கால் இருக்குதுன்னு பயந்து போவாங்க. அவரும் அப்படியே மிரட்டின்னு இருப்பார். ஸோ மிரட்டுறதோடு நிறுத்திடணும். ஆமாம். ஒரு நாள் அவர் காலில் எட்டி உதச்சிட்டாரு. அப்போ தெரிஞ்சு போச்சு இது யானை காலில் அடித்தாக்கா வலிக்காது. ஸோ எதுக்காக இதை சொல்லுவாங்கன்னா, நானும் வந்து அடிப்படையில் ஆசிரியராக இருந்தேன். நீங்கள் வந்து பசங்களை வந்து மிரட்டலாம், பட் அடிக்கக்கூடாது. ஓகே. ஸோ இதே போல் தான் இந்த ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் விஷயத்தை வந்து அடுத்த நாடுகளை மிரட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவார். ஓகே. இதை வந்து உங்களை மிரட்டி ஒரு நெகோசியேஷன் டேபிளில் வர வச்சு, அந்த நெகோசியேஷன் டேபிளில் அமெரிக்கா அப்பர் ஹேண்டில் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு நெகோஷியேட் பண்ணி இவர் வந்து ஒரு காரியங்களை சாதிப்பார். இப்போ ஏற்கனவே சில நாடுகள் அதுக்கு அவங்கள அப்ரோச் பண்ணிட்டாங்க, நெகோசியேஷனுக்கு பேச தொடங்கியிருக்காங்க. அது என்னன்னா வந்து இவர் வந்து இவர் வந்து இன்னமும் வந்து ரொம்ப எராட்டிக்காக தான் பேசுகிறாரு. ஓகே. ஸோ இவர் மிரட்டுறதுனா, ஒரு நீ சார் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு 1 month டைம் தரேன், இதுக்குள்ளே நீங்கள் நெகோசியேஷன் டேபிளுக்கு வரலன்னா நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை, இப்போ அமெரிக்காவுக்கு கவுண்டரா சீனா வந்து கூடுதலாக அவங்க வரி விதிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. சீனா மாதிரி ஒரு நாடு பண்ண முடியும். அதை மற்ற நாடுகளுக்கு ஒரு வேலை நெருக்கடி ஏற்படலாம், அல்லது ஐரோப்பிய யூனியன்லாம் சேர்ந்து அந்த முடிவெடுத்தாலும் அது அமெரிக்காவுக்கும் நெருக்கடி உண்டாகும்ல. ஏற்கனவே இப்போ நீங்கள் அமெரிக்காவில் முட்டை விலையை அவ்வளோ கூடுதலாக விற்கிதுன்னா, பக்கத்தில் இருக்க கனடாவும் கொலம்பியாவும் இவர் போட்ட நெருக்கடிகள்னால அவங்க கொடுக்க மாட்டோம்னா சொல்லிட்டாங்க. அப்போது அவங்க தனிமைப்படுறதுக்கான வாய்ப்பும் வரலாம்ல. இத்தனை நாடுகளை அவர் ஒன்றா பகைச்சுப்பார். கண்டிப்பாக. அதாவது வந்து இந்த ட்ரம்ப் செய்கிற எல்லா செயல்களுமே முதல்ல பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கன் மக்கள் தான். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் கார் தயாரித்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறீங்க. 10 லட்சத்துக்கு தயாரித்து 11 லட்சத்துக்கு விற்பீங்க, 1 லட்சம் லாபம். இப்போ உங்களுக்கு திடீர்னு 5 லட்சம் டேக்ஸ்னா, அப்போ உங்கள் கையை விட்டா அந்த 5 லட்சத்தை கொடுப்பீங்க, 16 லட்சம். நீங்கள் 11 லட்சத்துக்கு விற்ற கார் அடுத்த நாள்லேருந்து 16 லட்சம். அப்போ யாருக்கு இது பாதிப்பு? எண்ட் யூசர் தான், எண்ட் யூசர். அப்போ எண்ட் யூசரோட விலைவாசி எவ்வளோ? 2022 அமெரிக்காவில் ஏதோ சில காரணங்களால் அங்கே இன்ஃப்ளேஷன் ஏறி கிட்டத்தட்ட 9% அளவுக்கு போய் இந்த நாடே மிகப்பெரிய பிரச்சனைக்கு வந்து, அது 2 வருஷமாக அந்த ரிசர்வ் பேங்க் சேர்மன், அது ஃபெட் சேர்மன் சொல்லுவாங்க, அவங்களாம் போராடி எத்தனையோ கொள்கைகளை கொண்டு வந்து இப்போ தான் ஓரளவுக்கு அங்கே இன்ஃப்ளேஷனை குறைவாகிறதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இவர் வந்து இதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து இப்போ என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருமே நம்ம எதை அஷ்யூம் பண்ணின்னு பேசுகிறோன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு பிடிவாதமாக இருப்பார், அவர் இந்த கொள்கையில் தொடருவார், அதனால் பொருளாதார வீழ்ச்சி அடையும், எக்கனாமிக் ரெசெஷன் வரும்,
ட்ரம்ப்பை நீங்கள் நம்ப முடியாது, நாளைக்கே மாற்றிடுவார். ஆமாம், அதில் ஒன்றும் அவரோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படி தான் சொல்லியிருக்காரு. திரு வல்லியப்பன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து ஒரு ரெசெஷன் அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம தொடர்ச்சியாகவே 90கள்லையும் சரி, அதுக்கு பிறகு 2008, 2009கள்லையும் சரி, நம்ம இந்திய பொருளாதாரம் தாக்கு பிடிச்சிது. பெரிய அளவுக்கு எந்த விதமான சரிவையும் சந்திக்கலை. ஆனால் உலக நாடுகளுக்கு இப்போ ஒரு காஷியஸ் அப்ரோச்னு ஒன்று வந்திருக்கா, இல்லை கம்பெனிஸ், கார்ப்பரேட்ஸு, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் இதை எப்படி அணுகுறாங்க? அண்ட் சுந்தர் சார் சொல்கிற மாதிரி அவர் எப்போ வேணாலும் தன்னுடைய நிலையிலேருந்து திரும்ப மாற்றிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? மாற்றிக்கினா நல்லது, ஓகே, மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். ஆனால் அவர் செய்வாரான்னு சொல்ல முடியாது. அவருக்கு வந்து இந்நேரம் இவ்வளோ அறிவிப்புகளுக்கு ஏதாவது ஒரு தடை வந்திருக்கணும். ஓகே, தடை வரல. அவர் இப்போ கூட அறிவிப்பு என்னென்னா, சீனா நாங்கள் பதிலுக்கு வம்பு பண்ணுவோன்னு சொன்னால் இன்னொரு வம்பு நான் பண்ணுவேங்கிறாரு. ஸோ இப்போ இந்தியாவினுடைய நிலைமை என்னென்னா, இந்தியா அனுப்பி அமெரிக்காவில் வாழ வேண்டிய அவசியம் யாருக்கும் எதுவும் இல்லை. மெக்சிகோவிலேருந்து ஏதாவது வந்தால் அவங்க வாழலாம், இல்லைன்னா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும். கனடாவிலேருந்து வரலைன்னா பாதிக்கப்படும். சீனாவிலேருந்து வரலைன்னா பல விஷயங்களில் பாதிக்கப்படும். ஆமாம், வியட்நாம்லேருந்து வரலன்னா, பங்களாதேஷ்லேருந்து வரலன்னா, துணி அது இதெல்லாம் இவ்வளோத்தையும் அவங்க உடனடியாக அங்கே உருவாக்கிட முடியாது, வேறு இடங்கள்லேருந்து கொண்டு வந்துட முடியாது. அப்படிப்பட்ட இடத்துலையும் அவர் இவ்வளோ முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, இல்லை இப்போ நீங்கள் அவரோட இடத்துலேருந்து இப்போ அமெரிக்கா ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து பார்க்குற ஒருத்தராக நான் அமெரிக்காவுக்கான சாதகமான முடிவுகள் எடுக்கிறேங்கிறார். இப்போ சீனா பற்றி குறிப்பிட்டீங்க. அமெரிக்காவுக்கான பொருள் எல்லாமே சீனாவிலேருந்து தான் போகுது. நீங்கள் மேட் இன் சைனா தான் அங்கேயும். இப்போ எப்படி மற்ற மார்க்கெட்டில் மேட் இன் சைனா ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அங்கே இருக்குது. ஆனால் மேட் ஃபார் யூஎஸ்ன்னு ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுறாங்க. அப்போ எல்லாமே எங்ககிட்ட இருந்து தானே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அப்போ வரி கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. அது வந்து அப்போ சீனா கொடுக்க வேண்டிய ஒரு இடம் இருக்காது. ஏன்னா பெரிய மார்க்கெட்டில் சீனாவுக்கு அமெரிக்காங்கிறதும். இல்லை வரி கொடுக்கலாம். அதாவது அதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து ரேர் எர்த்துன்னு சொல்லிட்டு பல இது அங்கே போகுது, டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள் போகுது. அதையெல்லாம் அவங்க நிறுத்தலாம். அதாவது அவங்க 2 பேரும் பெரிய வியாபாரிகள், ஓகே, 2 பேரும் சண்டை போடுறதுக்கு தகுதியானவர்கள். நாம் ரொம்ப குட்டி. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியே குறைவு. அதில் நம்ம அமெரிக்கா தான் பெரிய பார்ட்னருங்கிறோம். அதுவே நமக்கு வந்து ஒரு $80 பில்லியன் தான் அளவு. அதில் அவர் நமக்கு வரி போட்டது ரொம்ப குறைவு. ஆனால் சீனாக்கிட்ட தான் நிறைய வாங்குறாங்க. நிறைய வரி போட்டிருக்கிற பொழுது சீனாவுக்கு இது ஒரு, அதாவது நீங்கள் அவன் அமைதியாக போயிட்டான்னா முடிஞ்ச அமுக்கி உள்ள தூக்கி போட்டுருவார் அவர். இப்போ அவங்கள பொட்டில் முடித்து உள்ள தூக்கி போட்டுருவார். சீனா வந்து இப்போ இதை எதிர்க்கணும். சீனா தலைமையில் தான் உலக நாடுகள் திரள முடியும். இப்போ அந்த விதத்தில் சீனா எதிர்க்கிறாங்க, அவன் பயப்படுவார், அதுக்கு பயப்படுவார் அவர். அது இப்போ இந்த நீங்கள் டேரிஃப் பொறுத்த வரைக்கும் இந்த இறக்குமதி வரியில் இந்தியாவுக்கு வந்து ஒப்பீட்டளவில் நீங்கள் வியட்நாமோ பங்களாதேஷோ அல்லது மற்ற நாடுகளுக்கோ இருக்கிறத விட குறைவாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது டெக்ஸ்டைல் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்தியா ஒருவேளை சரியான முன்னெடுப்புகள் எடுத்தால் நமக்கு மார்க்கெட் பெட்டராக வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டேரிஃப் வந்து நமக்கு ஒரேடியாக மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, சில இடங்களில் பாசிட்டிவாகவும் இருக்குதுன்னு பார்க்க முடியுமா இந்த வரி விதிப்புங்கிறது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேரடியாக இந்த டேரிஃப்னால் வரக்கூடிய ஆதாயம் அல்லது பாதிப்பு என்பது ஒரு சிறிய அளவு தான். நமக்கு மறைமுகமாக வரக்கூடிய பாதிப்பு தான் ரொம்ப பெருசு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் முதல்ல கேட்டீங்க, நம்ம சாதாரண கார்பரேட்ஸில் கூட இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்களா, அந்த அளவுக்கு ட்ரம்ப்போட டேரிஃப். ஐடி நிறுவனங்களில் பொதுவாக அப்படி ஒரு இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் இல்லை ஐடி மட்டும் இல்லை, எல்லா நிறுவனங்களுமே இப்போது இன்னும் அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு எல்லா வியாபாரமும் குறைய போகுது. உலகத்தில் வந்து இப்போ கோவிட்-19 போது எப்படி சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகி பல விஷயங்கள் தயாரிக்க முடியாமல் போச்சோ, அது மாதிரி ஒன்று இப்போ ஒரு இடியாப்பு சிக்கல் மாதிரி பிரித்து போட்டுட்டார் இவர். இந்த திருப்பி இந்த டிவி ஓடணும், படம் பார்க்கணும்னா இவர் பாட்டுக்கு மதர் போர்டை வாங்கி பிச்சு போட்டிருக்காரு. இவர் திருப்பி அசம்பிள் பண்ண ரொம்ப டைம் ஆகும். ஒரு அவ்வளோ குழப்பங்களை உண்டாக்கி விட்டுருக்காரு. அதனால உடனே ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் இருக்கிற கேஷை கன்சர்வ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்தையும் அள்ளி விட வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச இந்தியாவில் இருக்கிற ஒரு டாட்டாவினுடைய மிகப்பெரிய நிறுவனமே, என்னுடைய உறவினர் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க. கோவிட் டைமில் அவங்க வந்து இன்க்ரிமெண்ட் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி 2வது ஆண்டும் கட் பண்ண போது ஊழியர்களை வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர்கள் அந்த கட் பண்ண பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாங்க. அப்போ என்னென்னா, ஒரு ஆபத்துங்கிற போதாப்பா 2 நாள் பந்துன்னா பிரெட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கோ, முட்டை வாங்கி வச்சுக்கோன்னு வாங்கி சேர்க்குற மாதிரி இப்போது உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் போல் இருக்குது. இப்போ கையில் இருக்கிற பணத்தை அள்ளி விட வேண்டாம், புதுசாக ஆள் எடுக்கிறத ஃபஸ்ட்டு பேன் பண்ணுவாங்க. பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, நோ மோர் ரெக்ரூட்மெண்ட்டும்பாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் தேவையில்லாத ஆளுங்கள்லாம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் பேரை கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்க்ரிமெண்ட் கொடுக்காதீங்கம்பாங்க. வேல்யூபிள் ரிசோர்ஸை மட்டும் ரீட்டைன் பண்ணுங்கம்பாங்க. எல்லாரும் எடுக்கிற ஒரு எச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கலாம். ஏன்னா
இன்னும் வானம் இருட்டி இருக்கு, குமுறுது. ஓகே. மழை பெய்யுமா கலையுமான்னு தெரியல, குமுறிக்கிட்டு தான் இருக்குது. இன்னமும் வந்து ட்ரம்ப்போடைய ஐடி பிசினஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்கு இல்லையா? சாஃப்ட்வேர் பிசினஸ் வித் யூஎஸ் வந்து நம்மளோட பிசினஸ் வந்து ரொம்ப பெருசு. இந்தியாவோட வால்யூம் சைஸும் அல்லது அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அது டாலரை பாதிக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பாதிக்கும், உலக நாடுகளுடைய வியாபாரங்களை பாதிக்கும். நமக்கு ஒரு அட்வான்டேஜாக அமைஞ்சாலும் அமையும். கச்சா எண்ணெய் விலை ரொம்ப குறைஞ்சிருங்கிறாங்க, இப்போ குறையுதுங்கிறாங்க. உடனே அவன் ஓபேக் அதிக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கிறாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, வி ஆர் அட் கிராஸ் ரோட்ஸ், வி டோன்ட் நோ. அதான் இப்போதைக்கு சேஃபான ஸ்டேட்மெண்ட்டு. யாரும் நிச்சயமாக இப்படித்தான் அப்படித்தான் சொல்ல முடியாத இன்னமும் பயமேகங்கள் தொடர்கின்றன. இப்போ என்னதான் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறீங்க ரெண்டு பேரும்? சுந்தர் நீங்க சொல்லுங்க. இப்போ தங்கம் வந்து ஒரு முதலீடாக இருக்கலாம். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வேற சில விஷயங்கள் சொல்லுவேன். ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க, நிறைய பொருட்கள் வந்து சைனாவில் தான் தயாரிக்கிறாங்க, அதெல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் தயாரிக்கிற பொருட்கள் எதுவும் சைனாவுக்கு போகிறதில்ல. ஏன்னா ஒரு சைனா ஒரு ஏழை நாடு, அமெரிக்கா ஒரு பணக்கார நாடு. கண்டிப்பாக வந்து ப்ரொடக்ஷன் செலவு வந்து அமெரிக்காவில் அதிகமாக இருக்கும், சைனாவில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இதனால் வந்து எல்லா பெனிஃபிட்டுமே சைனாவுக்கு போகுதானா? கிடையாது. ஓகே. உங்களுக்கு ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஒரு சிங்கப்பூர் அமைச்சர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாரு. நம்ம வந்து பிராண்ட் வேல்யூ நம்ம கொண்டு வரணும். நீங்கள் பாருங்கள், நைக்கின்னு ஒரு ஷூ இருக்குது. அந்த ஷூ வந்து அமெரிக்க நிறுவனம், ஆனால் அது வந்து சைனாவில் தான் தயாரிக்கிறாங்க. அதனுடைய தயாரிப்பு செலவு $1, ஆனால் அது வந்து $100 விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு அப்போது நிறைய பேருக்கு வந்து ஓஹோ இவ்வளோ லாபம் வச்சு விற்கிறாங்களா அமெரிக்க நிறுவனங்கள் அப்படின்னு ஒரு இது வந்து. அப்போ நைக்கி என்ன சொன்னேன், இல்லை அது உண்மை கிடையாது அப்படின்னாங்க. அது நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க. சரி அது உண்மை கிடையாதுங்க, எது உண்மை சொல்லுங்கன்னா, அது எங்கள் கம்பெனி பாலிசி, நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ என்னென்னா, ஒரு நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் சைனாவில் ப்ரொடியூஸ் படக்குது, அமெரிக்காவுக்கு போகுது, எல்லாம் சைனாவுக்கு இல்லை. அந்த நைக்கின்ற நிறுவனம் அமெரிக்க நிறுவனம். அவங்க வந்து சைனாவில் போய் குறைவான லேபருக்கு வாங்கி $1 அவனுக்கு கொடுத்துட்டு மீதி $100 விற்றுட்டு $99 எங்களுக்கு தான் போகுது. அதே போல் மற்ற நாடுகள்லேருந்து தான் அமெரிக்காவுக்கு வருது, அமெரிக்காலேருந்து எதுவுமே போகலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் லைஃப் எடுத்துக்கோங்க, நீங்கள் உங்கள் லைஃப் நமக்கும் வர்றாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியா எனக்கு நட்பு நாடு, ஆனால் எங்களுக்கு இவ்வளோ வரி விதிக்கிறாங்க, 52% விதிக்கிறாங்க, நாம் 27 தான் கொடுக்குறோம், 26 தான் கொடுக்குறோன்றாரு. இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, எல்லா சமூக வலைத்தளங்களுடைய எதுவும் ஹெட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்க, சாஃப்ட்வேர் நம்ம பயன்படுத்துறது எல்லாமே அமெரிக்க பொருட்கள் தான். நம்ம ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கும், நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன். ஸோ எனக்கு வர வருமானத்தில் 30% அவங்க அமெரிக்கா எடுத்துகிட்டு மீதி 70% தான் எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி வந்து அமெரிக்கா வந்து ஐ வாண்ட் டு மேக் அமெரிக்கா கிரேட்னாக்கா, நீங்கள் ஆல்ரெடி கிரேட்டாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் யார் கிரேட் இல்லைன்னு சொன்னது? உலகத்திலே நம்பர் 1 பொருளாதாரம் நீங்கள். பர் கேபிட்டா இன்கமில் நீங்கள், அதாவது பர் கேபிட்டா இன்கம் அமெரிக்காவோட அதிகமாக இருக்கிற சில நாடுகள் இருக்காங்க. பட் ஆனால் அது வந்து சின்ன நாடாக இருக்கும். இது வந்து அமெரிக்கான்றது ஒரு 35 கோடி மக்கள் இருக்கிற. அவங்களும் டெட்டெல்லாம் ரொம்ப, இப்போ அவங்களுடைய கடன் அளவும் அதிகமாக தானே இருக்குது. அமெரிக்காவும் இந்த கடன் சிக்கல்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு அரசு ஃபெடரல் கவர்மெண்ட். அது நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் அரசியலில் நீங்கள் எடுத்த 1971 1971 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, சென்ட்ரல் பேங்க் எவ்வளோ கோல்டு வச்சுருக்கிறாங்களோ அவ்வளோதான் கரன்சி பிரிண்ட் பண்ணணுன்ற ரூல் இருந்தது. அதை உடைச்சது யார்? அதை உடைச்சது அமெரிக்கா. சரி, கரோனா வைரஸ் வந்தப்போ ஃப்ரீயாக ஹெலிகாப்டர் பண்ணி கொடுத்தது யார்? இதெல்லாம் நீ அரசியல்வாதிகள் செய்கிற சில தவறுகளுக்காக இன்றைக்கி வந்து மற்ற நாடுகள் மேலே வந்து டேரிஃப் போடுறது, இதனால் வந்து உங்களுடைய பொருளாதாரம் சீரழிஞ்சு மற்றவங்களுடைய பொருளாதாரமும் சீரழிஞ்சு இப்படி எல்லாமே வந்து ஒரு ஜியோபடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இது போகுது அது. ஸோ அதனால் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி மற்ற நாடுகள்லாம் வந்து இவங்களே இது பண்ணி இவங்க பெனிஃபிட் அடைகிறாங்கல்ல, இது வந்து மியூச்சுவல் தான். நம்மளால் அவங்களும் பெனிஃபிட் அடைகிறாங்க, அவங்களால நம்மளும் பெனிஃபிட் அடைகிறோம். சரிங்களா? ஸோ இது என்னென்னா வந்து ஒரு இந்தியா மாதிரி ஒரு ஏழை நாடுகள் வந்து அமெரிக்காலேருந்து நம்ம டேக்ஸே இல்லாமல் வரணும் அப்படின்னா, அப்போ டெஸ்லா கார் தான் எல்லாரும் வாங்குவாங்க. இப்போ இங்கே டாடா மோட்டார்ஸும் மஹிந்திரா மஹிந்திராவும் யார் வாங்குவாங்க? அப்போ நம்முடைய நாட்டு நிறுவனங்கள் வந்து சர்வைவ் ஆகணும் இல்லையா? இது வந்து ஒன்று. சரி, ஓகேங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு நான் உங்களுக்கு பண்ணுறேன். சரி, இப்போ நான் ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறேங்க. அமெரிக்கர்கள் யார் வேணாலும் இந்தியாவுக்கு வரலாம், யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் செய்யலாம், யாருக்கும் நாங்கள் விசா மறுக்க மாட்டோம்.
எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நீங்கள் வேலை செய்யலாம். அதே போல் இந்தியர்கள் யார் வேணாலும் அமெரிக்காவுக்கு போகலாம், என்ன வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாரு. அப்போ ஹியூமன் ரிசோர்ஸில் உங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வைக்கல. கரெக்ட். அப்போ ப்ராடக்ட்டில் மட்டும் ஏன் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வைக்கிறீங்க? ஓகே. இப்போ உங்கள் நாட்டு கரன்சி ஒரு சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்லுங்க, டே நான் லண்டன் போண்டா அங்கே சர்வர் கூட இங்கிலீஷில் பேசுகிறான்டா அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க மொழியே இங்கிலீஷு. உங்கள் கரன்சியே டாலரு. ஆமாம். எங்கள் கரன்சி டாலர் கிடையாது, எங்கள் கரன்சி ரூபா. நீங்கள் வந்து நாங்கள் அனுப்புகிற ஹார்ட்லி டேவிட்சன் காருக்கும் பைக்குக்கும் நாங்கள் அனுப்புகிற ப்ராடக்ட் தான் நீங்கள் டேக்ஸ் போடாதீங்கன்னா எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற வசதியான இருக்கிற எல்லாருமே அந்த பொருட்களை வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா டாலர் யார் கொடுக்கறது? டாலர் நம்ம ஆர்பிஐ தானே கொடுக்கணும். அது நம்மக்கிட்ட இல்லை. ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து பட் ஆனால் இப்போ இந்த டெசிஷன் அவர் எடுத்துட்டாரு. இப்போ உலக நாடுகள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் வந்து இது அவர் ஒருவேளை உறுதியாக அமெரிக்கா இருக்குது அப்படின்னா இந்த பாதிப்புகளை பார்க்க வேண்டியிருக்கும் தானே, அதோட இம்பேக்ட் இருக்கத்தானே செய்யும். இம்பேக்ட் சந்திக்க தான் வேணும். அதாவது அவர் சொல்கிறதுல அவங்க எதுக்கு வர்றாங்கன்னா, இப்போ இந்தியாவில் அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்களுடைய பேக் ஆஃபீஸ் எல்லாம் சென்னையில் இருக்குது. ஓகே. பேக் ஆஃபீஸ்னா 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் வேலை பார்க்குற பேக் ஆஃபீஸ்லாம் இருக்குது. ஏன் இந்தியாவுக்கு நீங்கள் வந்தீங்க? இங்கே நல்லா வேலை செய்வாங்க, குறைஞ்ச சம்பளம் வாங்கிக்குவாங்க. இந்தியாவில் ரூபாயில் செலவழிச்சா போதும், மனித வளம் இங்கே நிறைய இருக்குது. ஸோ உலகம் மொத்தமே அப்படித்தான் வந்து ரிசோர்ஸஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எங்கே சீப்பாக இருக்கோ அங்கே பள்ளத்தை நோக்கி தண்ணி பாயும். இங்கே நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக சம்பளம் இருந்ததுன்னா இந்தியாவுக்கு வர மாட்டாங்க, உடனே பங்களாதேஷ் போயிட்டானுங்க. அவங்க பங்களாதேஷ் விட்டானுங்க, வேற எங்கேயோ போகிறாங்க. அது மாதிரி போவாங்க. அமெரிக்கா வந்து ஆக்சுவலாக சீனா வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய நாடு என்னுடைய பார்வையில். ஏன்னா அவங்களுடைய கரன்சி வேல்யூவை ரொம்ப ஸ்டெடியாக வச்சுக்கிறாங்க. அவங்க லேபர் காஸ்ட்டை கம்மியாக வச்சுக்கிட்டு தான் காம்படிட்டிவாக ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க. அப்படின்னா அவர்கள் வந்து சீனர்களுடைய ரத்தத்தை புழிஞ்சு தான் வந்து அமெரிக்காவுக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இருந்தாங்க. ஓகே. இவர் ஒரு புது தியரி சொல்கிறாரு. இப்போ வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுங்கிறாரு. வேலை வாய்ப்புனா அங்கே மினிமம் பேஜே ஒரு அவருக்கே, எனக்கு சில உறவினர்கள் ஒரு அவருக்கே $10 $12 மினிமம் பேஜ் ஒரு அவருக்கு. ஆமாம். ஒரு டாலர் 85 ரூபாய்னா ஒரு அவருக்கு 850 ரூபாய்னா 8 அவருக்கு எவ்வளோ ரூபா? அவ்வளோ மினிமம் பேஜ். இந்தியாவில் மினிமம் பேஜ் வந்து இங்கே வந்து 500லேருந்து 1500 ரூபா தான். அதனால் பார்ட் டைமாக வேலை பார்க்குற படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பார்ட் டைமாக வேலை பார்த்தே அவருக்கு $12 $15 அது வேலையை பண்ணுறானுங்க அவங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி பார்க்கையில் அங்கே நீங்கள் இவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சுக்கிட்டு அங்கே லேண்ட் காஸ்ட் என்ன, அங்கே அதெல்லாம் நீங்கள் அதை இப்போ அங்கேயும் கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர்ட்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப குறைவாக இருக்கும். 1% 2% இது அதுவும் ஏறிடுச்சு எல்லாமே. இப்போ அவங்களும் நிறைய சிரமங்களை சந்திச்சு தான் இருக்காங்க. யுஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சீப்பான பொருள் வேணுங்கிறதுக்கு தான் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. இப்போ எனக்கு நிறைவாக என்னென்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. ஒரு தனி மனிதனாக நாம் இப்போ வந்து என்ன, இப்போ நிறுவனங்கள்லாம் காஷியஸாக இருக்காங்க, ரைட்டு. நான் ஒரு தனி மனிதர் என்ன விதமாக அணுகணும்? இப்போ வந்து புதிதாக ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டணும், அல்ல ஒரு லோனில் நான் ஒரு ஃப்ளாட் வாங்குறேன், அதெல்லாம் ரைட் டைமா இல்லை வேறு ஏதாவது கவனிக்க வேண்டியிருக்கா இந்த சூழல்? அரசாங்க வேலையில் இருந்தீங்கன்னா கோவிட் காலம் மாதிரி உங்களுக்கு இப்பயும் பிரச்சனை கிடையாது. சரி. நீங்கள் பெரிய ஒரு நியாயமான பெரிய அரசாங்க வேலையில் இருக்கிறது ரொம்ப குறைவான நபர்கள் தான். அதனால் நம்ம அவங்களையும் சொல்லிடுவோம். அப்போ ஹவுசிங் லோன் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் மட்டும்தான் ஒழுங்காக கட்டக்கூடிய நிலைமையில் இருந்தாங்கன்னு. ஸோ அவர்கள் அதே மாதிரி பெரு நிறுவனங்களில் இருக்கவங்க இதுக்கெல்லாம் வந்து ஆடி விடாதுங்கிற நிறுவனங்களில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி இந்த நேரத்தில் வந்து பங்கு சந்தையை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஏறும் ஒரு நாளைக்கு இறங்கும். நிறைய பேருக்கு இப்போ அந்த கைபேசியில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இது ஒரு பெரிய வாய்ப்பு மாதிரி பண்ணுறாங்க. இதை தவிர்க்கணும். ஆனால் பொதுவாக இறங்கும்போது வாங்கிடுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. எது இறக்கத்தின் முடிவுன்னு தெரியல. இதுக்கப்புறமும் இறங்கினாலும் இறங்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 5% தானே ஒரு நாள் பார்த்துருக்கோம். இது எப்பயுமே பங்குச்சந்தை ஏமாத்தோம். ஓகே. இப்போது செப்டம்பரில் விழுந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம எல்லாம் பயந்தோம். ஜனவரிக்குள்ளே ஏறிடுச்சு, இனிமேல் ஏறிடுச்சுன்னு நினச்சோம். அப்போ ஜனவரிக்கு அப்புறம் ஒரு பெரிய அடியாக அடித்தாங்க. ஓகே. அதனால இதில் பல பேர் இருக்கிறதுனால இது மாறி வரும். அதனால கொஞ்சம் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. மியூச்சுவல் ஃபண்டு போட்டிருந்தா நீங்கள் வந்து உங்களுக்கு கட்டுப்படியாகிற அளவுக்கு பணத்தை தொடர்ந்து போடுங்க, இப்போ ஸ்டாப் பண்ணிடாதீங்கன்னு சொல்லலாம். கோல்டெல்லாம் ஒரு பெரிய ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம். குடும்பத்துக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. வீட்டுக்கடன்னா உங்கள் வேலை வருமானத்தை பொறுத்தது தான். உங்களுடைய நீங்கள் ஒரு நிரந்தரமான வேலையில் இருந்தால் வீட்டுக்கடன் அதை பற்றிலாம் குழப்பணும். எப்பயுமே பர்சனல் லோன் வேண்டாம், எப்பயுமே இஎம்ஐ ஃபார் கன்சூமிங் ஐட்டம்ஸ் வேண்டாம் தான் நம்ம சொல்லுவோம். நல்லா இருந்தாலும் வேண்டாம் தான் சொல்லுவோம். இதுதான் என்னுடைய லிமிட்டட் 2 cents. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? உங்கள் சஜஷன் என்ன? பொதுவாக சார் சொல்கிற இதே தான். ஓகே.
சில காலகட்டங்களில் ஒரு பங்குச்சந்தையை விட்டு விலகி நிற்கிறது நல்லது. அப்படியே பங்குச்சந்தையில் இருக்கணும்னு முடிவு பண்ணாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியில் இருக்கும்போது டிஃபென்சிவ் செக்டரில் முதலீடு பண்ணணும் அல்லது லார்ஜ் கேப்பில் மட்டும் முதலீடு பண்ணணும். ஸோ நிறைய சிறு முதலீட்டாளர்கள்லாம் கடந்த 2 வருஷமாக சார் கூட தெரியும், ஒரு ட்ரெண்ட் என்னென்னா ஒரு எல்லாமே வந்து கடந்த சில ஆண்டுகளாக ஆப்போசிட்டாக நடக்குது. ஓகே. ஸோ பங்குகள் வந்து மேல் நோக்கி போகும்போது முதல்ல லார்ஜ் கேப் தான் மேலே போகும், அப்புறம் தான் மிட் கேப் போகும், அப்புறம் தான் ஸ்மால் கேப் போகும். அதே போல் கீழே வரும்போது முதல்ல ஸ்மால் கேப் தான் கீழே வரும், அப்புறம் மிட் கேப் வரும், அப்புறம் லார்ஜ் கேப் வரும். ஆனால் இப்போ எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது. இது என்னென்னா சிறு முதலீட்டாளர்கள் அதிகபட்சம் பேர் வந்து அவங்க மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் ரொம்ப அதீதமான ஆர்வம் காமிக்கிறாங்க. இந்த பங்குச்சந்தைக்கு உள்ளே வந்திருக்கிற சிறு முதலீட்டாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 80% பேர் கரோனாவுக்கு அப்புறமா உள்ளே வந்தவங்க. ஓகே. அவங்களாம் இது வரைக்கும் வந்து ஒரு பங்குகள் இறங்கும் அப்படின்றதே ஒரு தெரியாத பார்க்காதவங்களா இருந்திருப்பாங்க. அது நேரடியாக அனுபவிக்காதவங்களா இருப்பாங்க. இப்போதான் கடந்த 6 மாதமாக தான் முதல்ல வந்து அவங்க பங்குச்சந்தை வீழ்ச்சினா என்ன அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஓகே. இப்போ அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கு. ஓகே. ஸோ சில நாடுகளில் பங்குச்சந்தைகள் 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் ஏறாமல் இருந்திருக்குது. பங்குச்சந்தைகள் வந்து ஒரு நிலையற்றது. ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு போனஸ் வருது, அதை போட்டிங்க, அது கொஞ்சம் இறங்கினாலும் கவலை இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். ஓகே. மற்றபடி இதிலிருந்து நம்ம வந்து லாபம் சம்பாரித்து நம்ம கார் லோன் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பண்ணணும். அது ரிஸ்க். அது வந்து ரிஸ்க்கு. காரை விற்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு திறமை இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக முதலீடு பண்ணலாம். ஓகே. அந்த மியூச்சுவல் ஃபண்டு கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும்போது லார்ஜ் கேப்பில் பண்ணுங்கள். ஓகே. சூழ்நிலைகள் நல்லா இருக்கும்போது ஸ்மால் கேப்பில் பண்ணுங்கள். ரைட். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது நிறைய முக்கியமான ஆலோசனைகளை கொடுத்துருக்கீங்க. இந்த வர்த்தக போர் அப்படிங்கிறது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தெரியாது. வள்ளியப்பன் அவர்கள் சொன்ன மாதிரி கருமேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. மேகம் வந்து அது மழையாக கொட்ட போகுதா அல்லது விலக போகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.